லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அதன் 5வது தேர்தலை சந்திக்கிறது. இது 2வது இடைத்தேர்தலாகும். இந்த தேர்தலில் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்க 276 வாக்குச்சாவடிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தேவநாதன் வணக்கம். இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன? காலையில் குறிப்பாக இடைத்தேர்தல் அப்படின்னாலே பெரும்பான்மை வாக்குப்பதிவு இருக்கும். காலையிலே வாக்குப்பதிவுக்கு மக்கள் வந்து விடுவார்கள். மக்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு? விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு நேற்று முன்தினம் அதற்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. இன்று பார்த்தோம் அப்படின்னா அந்த இடைத்தேர்தல் காலை 7 மணிக்கு துவங்கியது. தற்போது நம்ம பனையபுரம் அப்படின்ற பகுதியில் இருக்கிறோம். இங்கே இருக்கிற வாக்குச்சாவடியில் மக்கள் பார்த்தோம் அப்படின்னா காலை 6:45 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அவங்க மிக ஆர்வத்துடன் இந்த பகுதியில் வாக்களிச்சுட்டு வராங்க. காலையில் பார்த்தோம் அப்படின்னா 6:45 வந்த மக்களுக்கு 7 மணிக்கு வாக்களிக்க அனுமதியானது வழங்கப்பட்டது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்தோடு தங்களது வாக்குகளை செலுத்திட்டு வராங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே இதற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலின் போது அவங்களுக்கு இடது கை ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்பட்டது. சிலருக்கு அந்த மை இன்னும் அழியாத காரணத்தினால தற்பொழுது அந்த இடது கை நடு விரலில் மை வைப்பதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு சிலருக்கு மட்டும் கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மை அழியாத நிலையில் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் ஆள்காட்டி விரலை விட்டு நடுவிரலில் வைக்கப்படுகிறது. மற்றவர்கள் அனைவருக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதே ஆள்காட்டி விரலில் தான் மை வைக்கப்படுகிறது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிற நிலையில் திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட 29 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இந்த பனையபுரம் மட்டுமல்ல, மொத்தமாக இருக்கிற அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வராங்க. அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே போல் 44 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக அறிவிக்கப்பட்டு அங்கு துணை இராணுவ படையினருடன் கூடுதல் பாதுகாப்பும் வெப் கேமராவும் வைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதுவரையில் அதாவது இந்த வாக்குப்பதிவு துவங்கி இதுவரையில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு மக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். பாமக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் எப்போது வாக்கு செலுத்த வருவார்? நேற்றைய தினம் அவர் மருத்துவமனைக்கு சென்று திரும்ப வீட்டுக்கு திரும்பி இருந்தார். அதனால் இப்போதைக்கு வருவாரா? எப்படி விவரங்கள்? இப்பொழுது நாம் இருக்கிற இந்த பனையபுரம் பகுதியில் தான் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு அவருக்கு திடீரென ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்ட நிலையில் சிறிதாக 2 மணி நேரம் மருத்துவமனையில் இருந்துவிட்டு பின்னர் வீடு திரும்பியுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இதே பனையபுரம் பகுதியில் உள்ள இந்த பள்ளியில் தான் அவர் தன்னுடைய வாக்கினை செலுத்த இருக்கிறார். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் அவர் வாக்குகளை செலுத்திவிட்டு பின்னர் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் நேரடியாக சென்று அந்த வாக்குப்பதிவு எப்படி நடைபெறுகிறது என்பதை கண்காணிக்கவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற வேட்பாளர்கள், குறிப்பாக நாம் தமிழர் வேட்பாளர், அவருக்கு எங்கே வாக்குச்சாவடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது? இங்கே வேட்பாளர்கள் இப்போ காலையிலே திமுக வேட்பாளர் வாக்களித்தார். மற்ற வேட்பாளர்கள் எப்போ வாக்களிப்பாங்க? விவரங்கள் என்ன? இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் 29 பேர் போட்டியிட்டாலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மற்றும் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி தவிர மீதி யாருக்குமே இங்கு வாக்கு கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு வேட்பாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்களாகவும் மற்ற தொகுதிகளை சேர்ந்தவர்களாகவும் இருப்பதால் அவர்களுக்கு இங்கு வாக்கு கிடையாது. இதன் காரணமாக இந்த 29 பேரில் 2 வேட்பாளர்கள் மட்டுமே தங்களது வாக்குப்பதிவினை இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் செய்ய இருக்கிறாங்க. காலையில் 5 வாக்குச்சாவடிகளில் இன்னும் வாக்குப்பதிவு தொடங்கலை, எந்திரங்களில் கோளாறு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது. இப்போது அங்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறதா? விவரங்கள் என்ன?
5 இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வந்து கோளாறு ஏற்பட்டது. அதன் பிறகு அதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவும் மற்றும் வந்து அந்த டெக்னிக்கல் குழுவினரும் அந்த பகுதிக்கு சென்று உடனடியாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு பதிலாக மாற்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து கொண்டுட்டு போனாங்க. அதன் அடிப்படையில் அந்த மாற்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு உடனடியாக இந்த வாக்குப்பதிவு அந்த பகுதியிலும் வந்து துவங்கி இருக்குது. தற்போது வரை பார்த்தோம் அப்படின்னா அனைத்து வாக்குச்சாவடிகளுமே இந்த வாக்குப்பதிவானது வந்து துவங்கி நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா 29 வேட்பாளர்கள் இருப்பதால் இந்த பகுதியில் வந்து 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து வைத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இதிலும் வந்து 2 மின்னணு வாக்குப்பதிவுகள் இருக்கிறது. மேலும் விவிபேட் இயந்திரமும் வந்து அனைவரும் தாங்கள் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தோம் என்பதை கண்டு கொள்ளும் விதமாக விவிபேடும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேவநாதன், இந்த இடைத்தேர்தலில் மக்கள் எந்த அளவு ஆர்வத்தோடு வாக்களிக்கிறாங்க? மக்களுடைய வாக்காளர்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் காலையிலே மிகவும் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து தன்னுடைய வாக்கு பதிவை செய்த நபர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்து வாக்கு போட்டீங்க? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி பண்ணையபுரம் கிராமத்தில் உள்ள தேர்தல் வாக்களித்து வருகிறேன். இங்கே உங்களுக்கு அந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? மிக சிறப்பாக உள்ளது, மிக சிறப்பாக உள்ளது. நீங்கள் இந்த பகுதியில் வந்து 2வது இடைத்தேர்தல் இது. எஸ். நீங்கள் போன இடைத்தேர்தல் வாக்களிச்சிங்களா? இந்த வாக்களித்திருக்கிறேன், சென்ற தேர்தலையும் வாக்களித்திருக்கிறேன். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் மக்கள் வந்து ஆர்வத்தோடு வாக்களிச்சுட்டு வராங்க. இன்று காலை முதலே அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஆண்களும் பெண்களும் தனித்தனி வரிசையில் நின்று நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை தெரிவித்து வருகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முதல் முறையாக வாக்களித்தவர்கள் கூட இந்த முறை வந்து 2வது முறையாக தற்போது உடனடியாக வாக்களிக்கும் ஒரு வாய்ப்பினை வந்து இங்கே பெற்றிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிங்களா? வாக்களிச்சு. இப்போ எத்தனாவது தடவை நீங்கள் வாக்களிக்கிறீங்க? 2வது. 2வது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே பண்ணிப்படுறேன், இந்த ஊர் பண்ணிப்படுறேன். இங்கே உங்களுக்கு எப்படி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க? எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லுங்கள். கடந்த மாதம் உடனடியாக வந்து 2வது தடவை வாக்களிக்கிறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்கு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல், இந்த தொகுதிக்கு இதுவரை 4 தேர்தல்கள் நடந்திருக்கிறது. இது 5வது தேர்தல். அதில் 2 வந்து இடைத்தேர்தல்கள். இடைத்தேர்தலில் காலையிலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதை செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்டோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்